அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியோட கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த பணிகளை நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளோ லாங் டைமாக கவர் பண்ணது கிடையாது. பட் இப்போது இவ்வளோ, அதாவது 10 நிமிஷத்துக்கு மேலே இதை கவர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பணிகள் நடந்த மாதிரியே தெரியாது. ஆனால் இப்போது பணிகள் நிறைய நடைபெற்று வருது. ஸோ அதோடைய ஒரு பகுதியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி கிரவுண்ட் மாதிரி இடம் இருந்தது. ஏற்கனவே இதெல்லாம் ஜல்லிக்கற்களை நீளமாக கொட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில். இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பில்லர் அமைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை போயிட்டுருக்குது. இந்த ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சுற்றுலாத்தலத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தான் கன்னியாகுமரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போயிட்டுருக்கிற அதாவது நீங்கள் உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற பாதையை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் சைடு மட்டும்தான் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு பயன்படுத்தணும். நம்ம இப்போது பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஸ்டேஷனுடைய 2 சைட்லேயும் லெஃப்ட் ரைட் 2 சைடுமே பார்த்திங்கன்னா, இந்த பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு அமைக்கிறதுக்கான அந்த ஸ்டேயர் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பிளாக் ஆகிட்டதுனால நம்ம சுற்றி அந்த பக்கம் கூடி வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த பணிகளை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்தோம். ஸோ பரவாயில்ல, நம்ம லாஸ்ட் அப்டேட்டை விட இந்த அப்டேட் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, வேலை நடைபெறுதா அப்படின்னுங்கிறதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ நிறைய இடங்களில் பேரிகார்டு பிளாக் பண்ணதுனால பணிகள் நடைபெறதை நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. இடவசதி நிறையா இருந்தாலுமே பயணிகளுக்கு தேவையான வசதிகளை நிறையா செஞ்சு கொடுத்தா தான் அந்த ஸ்டேஷன் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். ஸோ அந்த வகையில் இந்த ரீடெவலப்மெண்ட்டில் நிறையா பயணிகள் தங்கிறதுக்கான பெரிய பெரிய அறைகள், அதுக்கப்புறம் பொருட்கள் வைக்கும் அறை அப்படின்னு சொல்லி நிறையா உருவாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப குறைவான ட்ரெயின்கள் தான் புறப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சென்னை எக்மோர் ட்ரெயினுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பேசஞ்சர் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு ட்ரெயினே கிடையாது. நம்ம பஸ்ஸை தான் பயன்படுத்தி ஆகணும். அதனால் ஒரு 9 மணி 10 மணி போல் இங்கேருந்து புறப்படுற மாதிரி ட்ரெயின் ஒரு கனெக்டிங் ட்ரெயினை கூட நாகர்கோவிலுக்கு கொடுத்துருந்தா நிச்சயமாக இங்கே சன்ரைஸ் சன்செட்லாம் மக்கள் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு 9 மணி 10 மணி போல் இங்கேருந்து புறப்பட்டு போகிற மாதிரி இருக்கலாம். அதாவது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்கள் இங்கே ஓடிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்தளவுக்கு ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒரு வழியாக நம்ம நடந்து வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ரைட் சைடு உள்ளே போய்ட்டோம். மக்கள் இப்போதைக்கு இந்த பாதையை மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதான் ஆட்டோலாம் இங்கே வெளியில் நிப்பாட்டியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உள்ளேயே நிற்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரும். நடந்து போயிடலாம், ஆட்டோலையும் போகலாம். இந்த ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கிரீடர்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ ஒரே மாதிரி டிசைனில் தான் இருக்கும் போல இருக்குது. நாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடோடைய எக்ஸ்டென்ஷன் பில்டிங்கை பார்த்தோம். இப்போ ரைட் சைடு இருக்கிறத எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். அந்த கிரீடர் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கிரீடர் வச்சுருக்காங்களா, ஸ்டெப்பாகவும் அதே மாதிரி தான் மேலேயும் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் எப்படியோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அந்த எலிவேஷன், அந்த முகப்பு தோற்றத்துக்காக கட்டப்படுற அந்த பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். கன்னியாகுமரி ஒரு டெர்மினல் ஸ்டேஷன். ஆனால் என்னோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இங்கே இல்லாமலே போயிடுச்சு. ஸோ இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளாட்ஃபாரங்களை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஒரு ஏடிவிஎம் மிஷின் இருக்குது.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை தான் அதிகமாக இங்கே நம்மளால் பார்க்க முடியும். லோக்கல் பயணிகள் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இது வந்து வெயிட்டிங் ஹால். ஸோ இப்போதைக்கு இங்கே சின்ன சின்ன பணிகள் நடைபெறதுனால லேடிஸ் வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லி அங்கே சைடில் நான் காமிக்கிறேன். அந்த 1வது பிளாட்பாரத்தில் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு ஷெட்டு வந்து அமைச்சிருக்காங்க. பேட்ரி கார் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நண்பர்களே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து இங்கே கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஷனுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு வரும்போதே எந்த பிளாட்பாரத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணி நீங்கள் அந்த பிளாட்பாரத்துக்கு இங்கேயே மாறிடணும். ஸோ அங்கே தள்ளி போய் மாறுறதுக்கான ஃபுட் ஓவர் பிரிட்ஜுங்கிறது இங்கே கிடையாது. ஒரு வேளை இனி அமைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வேலை நடைபெறும்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கேயே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அந்த அமைப்பை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாதை முழுவதுமே வந்து நம்ம பிளாட்பாரத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மொத்தம் 5 பிளாட்பாரம் இருக்குது. நம்மளுடைய ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ 2வது பிளாட்பாரத்தில் நின்றுட்டுருக்குது. அது இல்லாமல் 6வது பிளாட்பாரம் இருக்குது. அதை வந்து அவங்களுடைய சர்வீஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த செட்டு தெரியுங்களா, ப்ளூ கலராக, அதுதான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் காத்திருக்கும் அறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கே தெரியுது அது பக்கத்தில் இருக்குது 1வது பிளாட்பாரம். நம்மளோட ட்ரெயின் 2வது பிளாட்பாரத்தில் நிற்கிது. 3, 4, 5 பிளாட்பாரம் வரிசையாக இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சன்ரூப் அந்த மழை வெயிலுக்கு பாதுகாக்கிற மாதிரியான இது வந்து அதிகமாக இல்லை. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து அதை அமைக்கிற பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நீளமாகவே அமைக்க தயாராகிட்டுருக்காங்க. இதை பிளாட்பாரம் முழுவதும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் நனையாமல் மக்கள் வந்து ட்ரெயினில் ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதையும் இங்கே பார்க்கலாம். அந்த மாதிரியான பணிகளும் வந்து நடைபெற்று வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.